ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆம்வேயோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் பியூரிஃபையரான அட்மாஸ்பியர் மினி. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏர் பொல்யூஷன் எதனால நடக்குது, நமக்கு என்ன பாதிப்பு இருக்கு, ஸோ ஏர் ஃபில்டர் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம 12,000 லிட்டர்ஸ் ஆஃப் ஏரை வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றோம். பார்த்தீங்கன்னா லங்ஸ் தான் வந்து ஃபில்ட்ரேஷன் வேலையை பார்க்குது. ஆனால் ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதோட வேலையை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. ஏன்னா ஏர் பொல்யூஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.24 மில்லியன் பீப்புள் வந்து 2017 ஏர் பொல்யூஷனால இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்தால் கூட சர்வே படி இது ரொம்ப உண்மையான விஷயம். ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம சுற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஏர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. பொல்யூஷன் வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் டாப் 33 சிட்டிஸ் ஹைலி பொல்யூட்டட் சிட்டிஸ் வந்து லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் 22 சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. நாம் வந்து இந்தியாவில் இருக்கோம், ஏர் பொல்யூஷன் இங்கே ரொம்ப இல்லை அப்படின்னு நினச்சா இதை யோசிச்சு பார்க்கலாம் ஒரு தடவை. ஏர் பொல்யூஷனால என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் ப்ராப்ளம்ஸ் வருது, லங் கேன்சர் வருது, ஹார்ட் டிசீசஸ் லைக் ஹார்ட் அட்டாக் அது வருது, அண்ட் ஸ்ட்ரோக். இது எல்லாமே நடக்குது. நமக்கு வந்து ஏதோ ரீசன் நினைக்கிறோம், ஏர் பொல்யூஷனை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணங்கள் நிறைய இருக்கு. டிராஃபிக்லேருந்து இருக்கலாம், ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுலேருந்து வர பொல்யூஷன் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியிலேருந்து வர எக்ஸாஸ்ட் இருக்கலாம். ஒன்றுமே இல்லை, சாதாரண இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு நார்மல் டவுனில் இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட அங்கங்கே வேஸ்ட் எரிக்கிறாங்க இல்லையா, அது அந்த மாதிரி இதுலேருந்து நிறைய பொல்யூஷன் வந்து நம்மளை வந்து பாதிக்குது. இல்லை எங்கள் ஊரில் அதெல்லாம் இல்லை, நான் வந்து எப்போ பீச்சில் தான் இருப்பேன், ரொம்பலாம் வெளில போக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு நியூஸ் இருக்கு. 2 to 5 டைம்ஸ் வெளியில இருக்கிறத விட இண்டோரோட ஏர் வந்து பொல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம் வந்து வீட்டில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அங்கேயுமே பொல்யூட்டட் ஏர், வெளில இருக்கிறத விட மோசமா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், எதனால வீட்டில் பொல்யூட் ஆகுது, நாங்கள் வீட்டில் எதுவுமே பண்றது இல்லையே அப்படின்னு கூட நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா சமைக்கிறது, டியோட்ரண்ட் யூஸ் பண்றது, அண்ட் ஏரோசால்ஸ், பெயிண்ட்லேருந்து பொல்யூஷன், கிளீனர்ஸ், பாத்ரூம் கிளீனர்ஸ், வீடை கிளீன் பண்ண யூஸ் பண்ணுற கிளீனர்ஸ், அதுலேருந்து வர எமிட் ஆகிற கேஸஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டு, கொஞ்சம் ஹியூமிட் ஏர் இருந்தால் கூட அந்த இடத்துல பூஞ்சை காலம்லாம் வரும் இல்லையா, அதுலேருந்து, அப்புறம் பெட் வச்சிருந்தா பெட் டேண்டர்லேருந்து, இது எல்லாத்துலேருந்து வந்து பொல்யூஷன் வந்து நாளுக்கு நாள் நமக்கு வீட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏரோசால், அதுலேருந்து கூட நமக்கு பொல்யூஷன் காஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதனால என்னென்ன ஆகுதுன்னா வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் கண் எரிச்சல், தலைவலி, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு ஆஸ்துமா, ஸ்மால் பாக்ஸ், ஸ்வைன் ஃப்ளூ, இதெல்லாம் வைரஸ் பாக்டீரியா காஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து நமக்கு வீட்டிலேருந்து தான் நிறைய பொல்யூஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம லங்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரீ ஃபில்ட்ரேஷன் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லையா அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில், ப்ரெக்னென்ட் விமன் இருக்க வீட்டில், அண்ட் கொஞ்சம் எல்டர் அடல்ட்ஸ், ஓல்டு பீப்புள் இருக்க இடத்துல, ஆஸ்துமா இருக்கவங்க, அலர்ஜிஸ் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஏர் பியூரிஃபையர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஹார்ட் அண்ட் லங் டிசீஸ் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏர் பியூரிஃபையர் வேணும், எதனால ஏர் பொல்யூஷன் எவ்வளோ இருக்கோ இது எல்லாமே பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா எதனால அட்மாஸ்பியர் மினியை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்க போகும்போது எதை வச்சு அதை நம்ம வாங்கணும், என்னென்ன க்ரைட்டீரியா வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 க்ரைட்டீரியா இருக்கு. ஒன்று வந்து அதோட ஃபில்டர் சைஸ் எவ்வளோ இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே ஃபில்டர் சைஸ் தான். அது எந்த அளவு மைக்ரான் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். டெலிவரி ரேட், 1 ஹவருக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து டெலிவரி ரேட் ஏர் பியூரிஃபை பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ யூஸ் பண்ணுது, எந்த மாதிரி நம்மளால அதோட கனெக்ட் பண்ண முடியும், ஹெப்பா கிரேட் ஃபில்டரா, இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மினியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபில்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.0024 மைக்ரான். இந்த ஃபில்டர் சைஸ் இந்தியாவில் இது காம்படிட்டே கிடையாது. ஒன்லி ஒன் அவைலபிள் பிராண்ட் இந்த மார்க்கெட். வேறு எந்த பிராண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.0024 இல்லை. மற்ற பிராண்டில் வந்து 0.3 மைக்ரான் தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இது. எங்கே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா சைஸ் சின்னதாக போக போக ஃபில்டர் சைஸே பெருசாக இருந்ததுன்னா இது ஒன்று போய் வெளில வந்துடும். ஸோ ஏர் ஃபில்டர் வச்சு கூட நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை.
ஆனால் மினியில் பார்த்தீங்கன்னா 0.0024 மைக்ரான்கிறதுனால அதை விட பெரிய சைஸில் தான் வந்து நமக்கு வைரஸ் வந்து பாக்டீரியா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடும். ஹெப்பா கிரேடு சொல்லுவாங்க. ஏன் ஹெப்பா கிரேட் அப்படின்னா ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஃபில்டர். இதுதான் ஹெப்பா கிரேடோட எக்ஸ்பென்ஷன். அதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெப்பா கிரேட் 13 and 14. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பா 13. நிறைய பிராண்டு வந்து ஹெப்பா 14 அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதை என்ன அப்படின்னு எவ்வளோ அதோட எஃபிஷியன்சி இருக்குது, சிங்கிள் பாஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை உள்ள ஏர் பாஸ் ஆகி வரும்போது எவ்வளோ ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிறது. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.99% இருக்குது நம்ம அட்மாஸ்பியர் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா 99.95. ஏன்னா அந்த 0.2ல என்ன வேரியேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஹெப்பா கிரேடே எப்படி கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா H13 ஹெப்பா கிரேடோட 13 அப்படிங்கிற கிரேட் இருந்ததுன்னா 99.95. ஓகேங்களா? இதுவே H14 அப்படின்னா 99.995. ஸோ 0.005 வேரியேஷன்ல தான் அந்த கிரேடே சேஞ்ச் ஆகுது. இது வந்து 99.99% இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெப்பா மோர் தென் ஹெப்பா 13 கிரேட்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறத தவிர எக்ஸஸெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணவும் மாட்டாங்க, அஷூரன்ஸ் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ வந்து இவங்க சொல்றாங்கன்னா இட்ஸ் ப்ரூவன். எப்படி ப்ரூவன் அப்படிங்கிறீங்கன்னா இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து 3 வச்சிருக்காங்க. அலர்ஜி UK ஃபவுண்டேஷனோட சர்டிஃபிகேஷன் அண்ட் AHAM US ஓட சர்டிஃபிகேஷன் அண்ட் ECARFன்னு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்காக ஒரு சர்டிஃபிகேஷன். 3 வெவ்வேறு விதமான சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அண்ட் சிங்கிள் பாஸ் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா 99.99% நான் சொன்ன மாதிரி. இது என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணுது அப்படின்னா 95+ வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா, 80+ வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ் அண்ட் 9 டைப் ஆஃப் அலர்ஜன்ஸ், டஸ்ட், ஸ்மோக்கு, நம்ம கண்ணுக்கு தர பார்ட்டிகல் எல்லாத்தையுமே வந்து இது ஃபில்டர் பண்ணிடுது. ஒன்றும் இல்லையே, இப்போ கொரோனா இருக்கு, ரொம்ப யோசிக்கிறோம், நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறோம், ஏர் தான் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதே கொரோனா ஃபேமிலியில் சார்ஸ்னு முன்னாடி வந்துச்சு, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சரி, இப்போ இருக்க கொரோனாவும் 0.125 மைக்ரான் ஆவரேஜ் சைஸ் சொல்றாங்க. ஆஸ் ஸ்மால் as 0.06 மைக்ரானும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அது வைட் ரேஞ்சில் வந்து வேரி ஆகுது. பார்த்தீங்கன்னா கொரோனா சார்ஸ் இருக்கு இல்லையா, வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 99.03% வந்து சிங்கிள் பாஸ்ல ஃபில்டர் பண்ணிடுது. இது வந்து இது மட்டும் இல்லை, காமன் கோல்டு, ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ அண்ட் சிக்கன் பாக்ஸ், இது எல்லாமே எல்லா வைரஸ் அண்ட் பாக்டீரியாவையும் இது வந்து 99.03% அட் மினிமம் ரேஞ்ச் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருது. இதை பற்றி இதோட ஃபில்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அட்மாஸ்பியர் மீடியை நம்ம பார்க்கலாம். இதான் யூனிட். இங்கே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதுதான் ஏர் இன்டேக் பண்ணுற இடம் அண்ட் ஃபில்டர்ட் ஏர் வந்து பேக் சைட்லேருந்து வரும். இதில் நான் இன்னொரு சொல்ல நினச்சேன் என்னென்னா, அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஏர் டெலிவரி ரேட் எப்படி இருக்குன்னு. அட்மாஸ்பியரோட மினியோடது பார்த்தீங்கன்னா 220 m3/h. அதாவது எப்படின்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ரூம், ஒரு பெட்ரூமாக இருக்கலாம். அதை வந்து எத்தனை தடவை பியூரிஃபை பண்ணோம்னா 5 times. தட் மீன்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 minutesக்கு ஒரு தடவை உங்களோட ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுறது ஆட்டோ மோடில் இருக்கும்போது. ஸோ இது எப்படி ஃபில்டர் மட்டும் நம்ம பார்த்துடலாம். பண்ணிட்டு இதுதான் ஃபில்டர். இங்கே 2 கிளிப் இருக்கு, அவ்வளோதான். ஈஸி ரிமூவல், நம்மளே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கு. ப்ரீ ஃபில்டர், பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர். இதுதான் லாஸ்ட்டு. ப்ரீ ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது அழுக்கு, கண்ணுக்கு தெரு அழுக்கு, ஹேர், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ப்ரீ ஃபில்டர் பண்ணிடும். நடுவில் இருக்க பார்ட்டிகுலேட் ஃபில்டர் என்ன பண்ணுன்னா வைரஸஸ், பாக்டீரியா, அந்த மைக்ரான் சொன்னோம் இல்லையா 0.0024 மைக்ரான், அதை வந்து இதுதான் வந்து பார்ட்டிகுலேட் ஃபில்டர் தான் வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் வந்து கேசியஸ் கண்டாமினன்ட்ஸ், அதாவது நமக்கு தேவையில்லாத ஓசோன், CO2 அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறது இந்த கார்பன் ஃபில்டர் தான். இது ஈஸி இன்ஸ்டலேஷன். அவ்வளவுதான்.
இது வந்து ப்ரீ ஃபில்டர். இது ஒருவேளை நமக்கு பார்க்க அழுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணலாமான்னா எஸ் பண்ணலாம். வேக்யூம் கிளீனர் வச்சு இதை ரிமூவ் பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். நம்ம இந்த தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது லிக்விட் டிட்டர்ஜென்ட் போட்டு க்ளீன் பண்ணலாமான்னா கூடாது. நார்மல் ட்ரை க்ளீனிங் வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் இது போட்டுடலாம். தட்ஸ் இட். இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால அட்மாஸ்பியர் மீனிங் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபில்டர் சைஸ் அண்ட் இதோட டெலிவரி ரேட். இன்னும் கூடுதல் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பார்ட்டிக்கல் டிடெக்ஷன். அதாவது பார்ட்டிக்கல், சின்ன சின்ன பார்ட்டிக்கல், நம்ம வந்து ஒரு ஜன்னல் திறக்கிறோம், ஒரு கதவு திறந்து மூடுறோம்னா அந்த ரூமோட குட் ஏர் வந்து குவாலிட்டி கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காம்பேக்டாக இருக்கும், போர்ட்டபிள். பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ தான், மொத்தமே வந்து 5 கிலோ தான். நீங்கள் எந்த ரூமும் தூக்கி போகலாம், எந்த ரூமுக்கு போகிறீங்களோ அங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு க்ளோஸ்டு ரூம் ஆர் எப்போவுமே ஒரு வைரஸோ பாக்டீரியா என்விரான்மெண்ட்டுக்கு, அதாவது கிளினிக்ஸ் சொல்கிறேன், டென்டல் கிளினிக்ஸ் இல்லை டாக்டர் கிளினிக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க பேஷண்ட்ஸோடு இருக்க மாதிரி இருக்கும். இந்த கோவிட்னு மட்டும் இல்லை, எப்போவுமே அவங்க நோய் வந்தால் தானே டாக்டர் வீட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இது எனர்ஜி எஃபெக்டிவ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 வாட், அவ்வளோதான் மேக்ஸிமம் ஸ்பீட்லேயே இது யூஸ் பண்ணுற கரண்ட் பார்த்தீங்கன்னா 38 வாட்ஸ். ஸோ இதோட நம்ம நார்மல் ஆவரேஜ் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 100 to 200 வாட்ஸ் வந்து பவர் எடுக்கும். ஸோ இது வந்து கம்பேர் டு தட் திஸ் இஸ் நத்திங், அவ்வளவுதான். அண்ட் யூனிட் ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணோன்னே இதில் இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் லைஃப், உங்களோட ஃபில்டர் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, எவ்வளோ ஒழுங்காக ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இது நம்மளோட ஏர் குவாலிட்டி, அதை பொறுத்து இது க்ரீனாக இருக்கலாம், இல்லை ஆரஞ்சாக இருக்கலாம், இல்லாட்டி ரெட்டாக இருக்கலாம். அண்ட் இது ஃபேன் ஸ்பீட் 3 ஸ்பீடில் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி, ஒய்ஃபைலையும் ப்ளூடூத்லையும் கனெக்ட் ஆகும். இது நைட் மோட், இது ஆட்டோ மோட். இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு 31 rupees per day தான் ஆகுது. இது எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னா யூனிட், மினி, அதோட ஃபில்டர், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாம் சேர்த்தே பார்த்திங்கன்னா 31 rupees தான் ஆகுது. அண்ட் இது இருக்கு இல்லையா, இது வந்து க்ரீனாக இருந்தால் கிரேட், உங்களோட ஏர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லோவாக இருந்தால் மாட்ரேட், அண்ட் ரெட்டாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 years இருக்குது. அதை வந்து ஆப் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லாட்டி வெப்சைட் மூலமாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆப் காட்டுறேன், நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியர் கனெக்ட்ங்கிறது ஆப்பு. ஸோ சேம் ஒய்ஃபைல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி, அவுட்டோர் ஏர் குவாலிட்டி, உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல எப்படி ஏர் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அண்ட் மேனுவலில் இருக்க, ஆட்டோவில் இல்லை, நம்ம வேணால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேன் ஸ்பீட் 1. இன்சைட் ஏர் பாருங்கள் க்ரீன் ஆகிடுச்சு, இதுக்கு முன்னாடி ஆரஞ்சாக இருந்தது, மிஷினில் பாருங்கள் க்ரீன் ஆகிடுச்சு, அதாவது ஏரை வந்து அது ஃபில்டர் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு தடவை சைக்கிள் அதில் பாஸ் ஆன பிறகு மாடரேட் குவாலிட்டிலேருந்து குட் குவாலிட்டி ஏர் மாறிடுச்சு. இது ஃபில்டர்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபில்டர் லைஃப் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அண்ட் 3 stage ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறத அதிலே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், கடைசியாக எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும், நமக்கு அடுத்து எப்போ வாங்கணும், எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, நைட் மோட் வச்சுக்கலாம், ஆட்டோ மோட், ஆன் ஆஃப் மொபைல்லேருந்தே பண்ண முடியும். ஃபேன் ஸ்பீடை இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்படின்னு கொடுத்தோன்னே ஆட்டோ மோட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏர் குவாலிட்டியை தானாகவே செக் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, 1 hourக்கு 5 times வந்து செக் பண்ணி தானாகவே ஃபில்டர் பண்ணணுன்னு, அந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோவில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் நைட் மோட் கிளிக் பண்ண நைட் மோட் வந்துருச்சு. இப்போ என்னென்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து லைட்டு இருக்காது. அண்ட் ஸ்டாண்டர்டாக சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ வந்து நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. இதிலே ஆன் ஆஃப் இருக்கு, ஆஃப், அவ்வளோதான். நம்ம மொபைல்லேருந்தே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனும் மொபைல்லேருந்தே பண்ணிக்கலாம். எஸ்,
அண்ட் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொன்னேன். இதில் மை யூனிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வாரண்டி இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்கள் யூனிட்டோட சீரியல் நம்பர் அதெல்லாம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா எப்போ ரெஜிஸ்டர் ஆச்சு, என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு வாரண்டி, அண்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பேர் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சைல்ட் லாக் இருக்குது, ஏன்னா தெரியாமல் தொட்டுட்டா அது வீணாக போயிடும், இதில் செட்டிங் மாற்றிடுவாங்க, அந்த எந்த பயமும் இருக்காது. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது. அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு அட்மாஸ்பியர் மினி வந்து ஏன் முக்கியம், மற்ற ஃபில்டர்ஸை விட இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இதனால இது பெட்டர், ஏன் இது வந்து நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஃபர்தர் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.